நல்ல கொஸ்டின். ஜாதகம் என்பது உண்மையா பொய்யா? மனித பிறப்பே கர்மாவின் அடிப்படையில தான் நம்ம மனித பிறப்பே எடுக்கிறோம். ஆமா. அப்படின்னும் போது நம்ம என்னதான் ஜாதகம் எழுதினாலும் கர்மாவினோட அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை முழுவதும் இருக்க போகுது. ஆமா. அப்படின்னும் போது ஒரு மனிதனுக்கு ஜாதகம் ஏன் எழுதணும்? பரிகாரங்கள் செஞ்சுமே மனிதர்கள் இன்னும் பல கஷ்டங்கள் பரிகாரங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றவங்க வர்றது ஒண்ணு குழந்தை இல்லைன்னு வருவாங்க, ஒண்ணு கல்யாணம் நடக்கலைன்னு வருவாங்க, இல்ல திருமணத்துக்கு ராம்கேஆர் சேனல் வியூவர்ஸ் அன்பான வணக்கங்கள். 9 கோள்கள், 12 கட்டம், 27 நட்சத்திரம் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்து ஸ்கூலுக்கு போகணும்னா நம்ம போய் ஜாதகம் போய் பார்க்குறோம். இன்னும் அந்த குழந்தை அடுத்து பாஸ் ஆகணும்னா ஜாதகம் பார்க்குறோம். அந்த குழந்தைக்கு காது குத்து, திருமணங்கள் போன்ற எண்ணற்ற எல்லாத்துலயும் ஜாதகம் ஜாதகம் ஜாதகம். சரிங்களா? அந்த ஜாதகம் ஒருத்தரோட வாழ்க்கையில எவ்வளவு அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இது போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விடையாக இந்த வீடியோ அமையும்ன்றதை நான் முழுசா சொல்லிக்கிறேன். பிரபல ஜோதிட நிபுணர் இவங்க ஜோதிடம் பார்த்து பல பேரோட வாழ்க்கையில மேன்மை படுத்திருக்கா ஐயா ஞான பிரகாஷ் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. ஐயா அவங்களை பாக்குறதுக்காக நம்ம கீழடி சித்தர் ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஐயா கிட்ட பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க மக்கள் இந்த வீடியோக்கு போலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கும். கீழடி 18 சித்தர்கள் திருக்கோவில்ல இருந்து நான் பேசுறேன். நல்ல கொஸ்டின். ஜாதகம் என்பது உண்மையா பொய்யா? ஜாதகம் என்பது என்ன? ஜாதகம் பத்தி கொஞ்சம் முழு விளக்கம் கொடுங்கன்னு சொல்றீங்க. அருமையான கேள்வி. ஜாதகக்காரங்களே சொல்ல முடியாத சில உண்மைகளை இப்ப நான் உடைக்கிறேன். ஜாதகம் என்பது உண்மை, ஆனா அது ஜாதகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுவான். நீங்க சொன்னீங்க 9 கோள்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் அப்படின்னு சொன்னீங்க. இந்த 9 கோள்களை வச்சு கிடைக்கிறது தான் ஜாதகம், வானவியல் சொல்லுவோம். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்கின்ற 5 பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த 5 பஞ்சபூதத்தையும் கட்டுப்படுத்துறது யார் அப்படின்னா 9 கோள்கள் தான். இந்த 9 கோள்களுக்கு கட்டுப்பட்டது தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல இருக்க அத்தனை உயிர்களும் மலைகள்ல இருந்து, குளங்கள்ல இருந்து, ஏரிகள்ல இருந்து, அசைவற்ற நிலையிலிருந்து, அசையக்கூடிய பொருள் இருந்து, உயிர் இல்லாத பொருள் இருந்து, உயிர் இல்லாத பொருள் இருந்து அத்தனையுமே இந்த பிரபஞ்சத்துல 9 கோள்களுக்கு கட்டுப்பட்டது. இந்த 9 கோள்களை வைத்துதான் ஜாதகம் என்பது கிடைக்கிறாங்க. இந்த ஜாதகத்தை உருவாக்குனது யாருன்னா நமக்கு முன்னோர்கள். சரிங்களா? சித்தர்கள்னு சொல்லலாம், ஞானிகள்னு சொல்லலாம், ரிஷிகள்னு சொல்லலாம், மகான்கள்னு சொல்லலாம். இப்படி நிறைய பேர் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஜாதகம் 7 கோள்களுக்கு சொந்த வீடு இருக்கு, 2 கோள்களுக்கு சொந்த வீடு கிடையாது. நிழல் கிரகம் சொல்லுவோம், ராகு கேது சாயா கிரகம் சொல்லுவோம். அப்ப இந்த 9 கோள்களை வைத்து கணித்து சொல்லப்படுகிற பஞ்சாங்கம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பஞ்சாங்கத்தை வச்சு 9 கிரகத்தை வச்சு கணிக்கிறது தான் ஜாதகம். ஒரு ஜாதகத்துல வைத்து, ஒருவனோட ஜாதகத்தை வைத்து அவனோட முழு வாழ்க்கை, பிறந்த பிறப்பிலிருந்து இறக்கும் வரை அவன் எப்படி இருப்பான் என்று சொல்ல முடியும். இது உண்மை. மனித பிறப்பே கர்மாவின் அடிப்படையில தான் நம்ம மனித பிறப்பே எடுக்கிறோம். ஆமா. அப்படின்னும் போது நம்ம என்னதான் ஜாதகம் எழுதினாலும் கர்மாவினோட அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை முழுவதும் இருக்க போகுது. அப்படின்னும் போது ஒரு மனிதனுக்கு ஜாதகம் ஏன் எழுதணும்? ஜாதகம் என்பது என்ன அப்படின்றத சொன்னேன். ஜாதகம் பார்ப்பது உண்மைன்னு சொன்னேன். இப்ப ஜாதகம் ஏன் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அதான் நீங்க கொஸ்டினா வர்றீங்க. ஒரு மனிதன் பிறக்கும் போதே 9 கிரகம், 9 கோள்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்களுக்கு 4 பாதம். அப்ப 9 ராசி, 12 நட்சத்திரம், 27 நட்சத்திரம், 12 கோள்கள், இந்த மூணையும் கூட்டினீங்கன்னா 48 ஒரு மண்டலம்னு வரும். இதான் 48 ஒரு மண்டலம் விரதம். அது போக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாதங்கள் இருக்கு. 27 நட்சத்திரத்துக்கு 4 பாதங்களை வச்சு பிரிக்கும் போது 27 × 4 போட்டீங்கன்னா 108 வரும். இந்த 108 நம்ம சொல்றோம்ல மந்திரங்கள், அதுதான் நம்ம கணக்கு. 108 முறை மந்திரங்கள் சொல்லணும், உபசரிக்கணும்ல. இந்த மாதிரி பிரிச்சு நம்மளுக்கு அழகா
நாம கண்டுபிடிக்கல. நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் குறிச்சு வச்சிருக்காங்க. நாம ஜாதகத்தை படிக்கிற விதத்துல தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்ல போனா ஜாதகம் பார்ப்பவர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20% 30%க்கு மேல அதை முழுமையா படிச்சவங்க யாருமே கிடையாது இந்த உலகத்துல. 20% 30%க்கு மேல படிச்சுட்டு ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க 20% படித்ததுக்கு பின்னாடியே ஜாதகம் பார்ப்பது உண்மையாகும். அதனால மக்கள் கூட்டம் அதிகமாயிரும். ஜாதகத்தை மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அவருக்கு வழி இல்லாம போயிடும். 100% படிச்சவங்க யாருமே இப்போதைக்கு இல்லை. அப்படி 100% யாருக்குமே பலன் சொல்லாம 100% படிச்சவங்க எனக்கு தெரிஞ்ச ஞானிகளும் ரிஷிகளும் மகான்களும் யோகிகளும் மட்டும்தான், சித்தர்கள் மட்டும்தான். அதனாலதான் அவங்களுக்கு வந்து யாருக்கு என்ன நடக்கும்ன்றது எல்லாமே தெரியும். எல்லாருக்கும் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. ஆனா யாருக்காவது தசாபத்தி மாறணும், இவருக்கு வாழ்க்கை இருக்கணும், நல்லது நடக்கும்னு நினைச்சாங்கன்னா அந்த பக்கம் போகாத, இந்த பையனை கூப்பிடுங்க, ஆக்சிடென்ட் ஆயிரும், அதாயிரும் இதாயிரும்னு சொல்லி உண்மையை சொல்லுவாங்க. சில பேருக்கு மட்டும், எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்படி 100% படிச்சவங்க அவங்களுக்கு மட்டும்தான். அதனால அவங்க வாழ்க்கையில போய் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க கேட்ட கேள்வி வந்து ஜாதகம் ஏன் எழுதணும், ஏன் பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு ஜாதகம் ஏன் எழுதணும், ஏன் பார்க்கணும். எழுதுறது பிரச்சனை இல்ல, எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஒரு நல்ல ஜாதக நிபுணரை பார்த்து பிறக்கும் போதே ஜாதகத்தை எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஏன் பார்க்கணும்? அப்படியே பார்த்தாலும் அவங்களுக்கு கஷ்டங்கள் தான் வருது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. கரெக்ட். ஒரு மனிதனுக்கு கர்ம வினைன்னு சொல்லக்கூடிய 3 விதமான கர்மங்கள், அஷ்ட கர்மான்னு சொல்லுவாங்க. அதை விட்டுருங்க. 3 விதமான முக்கியமான கர்மாக்கள் இருக்கு. ஒண்ணு, தான் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கணும் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியுது. ஒரு தான் தாத்தா பாட்டி செய்த தவறு கூட ஒரு கர்மாவா இருக்கு. தாத்தா பாட்டி அப்பா அம்மா செய்த தவறுகள், முன்னோர்கள் பாவம், பித்திரு தோஷம் சொல்லுவோம். அந்த முன்னோர்கள் சாபம் இருக்குல்ல, அவங்க செய்த தவறு கூட ஒரு மூட்டையா வந்து இருக்கு. முன்னோர்கள் சாபம் என்பது ஒரு கர்மா. அதுக்கப்புறம் நம்மளோட முன் ஜென்மம் இருக்கு. அது சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஜாதக ரீதியா முன் ஜென்மம்ன்றது உண்மை. முன் ஜென்மத்துல ஒரு கர்மா இருக்கு. அது முன் ஜென்மத்துல நீங்க என்னவா பிறந்தீங்க, எத்தனை பிறவி பிறந்தீங்க, அதுல என்ன செஞ்சீங்க, நல்லது கெட்டது, இதை பொறுத்து ஒரு கர்மா இருக்கு. அது போக நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய நபரோட ஆயுட்காலம், இன்னைக்கு என்ன வயது, ஒரு 35 வயதுனா 35 வயது வருடகாலமா அவர் செய்த மொத்த நல்லது கெட்டதை வச்சு ஒரு கர்மா இருக்கு. ஒருத்தரோட பாஸ்ட வந்து சொல்லிடலாம். கட்டாயம் முன் ஜென்மத்துல கூட என்னவா பிறந்தாருன்னு சொல்லிடலாம். அடுத்த ஜென்மத்துல என்னவா பிறப்பாரு, இவருக்கு பிறப்பு இருக்கா பிறப்பு இல்லையான்னு கூட சொல்லிடலாம். அதாவது அதான் நான் முன் சொன்னேன், நல்லா படிக்கணும். ஜாதகத்தை முழுமையாக படித்தவர்கள் யாரும் இல்லை. என்னையா சொல்றீங்க, புது தகவலா சொல்றீங்க? இதுதான் உண்மை. ஜாதகம் பார்ப்பவர்கள் வந்து முழுசா வந்து படிக்காம கட்டாயம் கிடையாது. நானே கிடையாது, நானே ஒத்துக்கிறேன். நானே 20% தான் படிச்சிருக்கேன். நீங்க சொல்லக்கூடிய எல்லா 20%, 25% டிவில வந்து பேசுற அனைவருமே 20%, 25%, 30% தாண்டி படிச்சவங்க யாருமே கிடையாது. 100% படிச்சிருந்தா அவங்க ஜாதகமே பார்க்க மாட்டார்கள். இது உண்மை. ஏனென்றால் உங்களோட ஆயுட்காலம் என்னன்றது தெரிஞ்சிடும். நீங்க ஜாதகத்தையே கொடுக்காம கூட உங்க ஜாதகத்தை புரட்டின உடனே நீங்க என்ன நடக்க போறீங்க, அடுத்து நீங்க என்ன வாங்க போறீங்கிறது முழுக்க தெரியும். சொல்ல முடியாத அளவுக்கு தெரியும். அப்ப அந்த அளவுக்கு ஞானி ஆயிடுவாங்க. ஒரு ஞானி ஆனதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. அதனால எல்லாருமே அரைகுறைதான். அதுக்காக உங்களுக்கு ஜாதகம் உங்களுக்கு திருப்தி இருக்கும், எங்களுக்கு திருப்தி இருக்குன்றதுல உங்களுக்கு திருப்தி. நீங்க எதுக்காக வந்தீங்களோ அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். இப்ப சரியான வந்து பதில் வந்து சொல்லல அப்படின்னா அந்த கர்மா வந்து உங்களுக்கு வந்து வரக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குமா ஜாதகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு? இல்ல, அது ஜாதகம் பார்த்து பரிகாரத்துல வந்துடும். பரிகாரம் சொல்லக்கூடிய விதத்துல வந்துடும். அப்ப ஒருவன் வந்து ஜாதகம் வந்து எழுதியாச்சு, இப்ப பாக்குறாங்க, ஒரு குடும்பத்துக்கே பாக்குறாங்க, பொருத்தம் பாக்குறாங்க, பொருத்தங்கள் பார்த்து தான் கல்யாணம் பண்றாங்க. பக்காவா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா பார்த்தா 6 மாசத்துலயே இல்ல வந்து 1 வருஷத்துலயே வந்து பிரியக்கூடிய இருந்தாலும் கஷ்டங்கள் வருது. அது என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல தசாபுத்தின்னு இருக்கு. ஒவ்வொரு தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி தசைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சனிக்கு வேற மாதிரி இருக்கும், புதனுக்கு வேற மாதிரி, செவ்வாய்க்கு வேற மாதிரி, இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் தசாபுத்தி வேரியேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த தசாபுத்தி நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரிதான் பலன்கள் நடக்கும். அதுபோக அவரோட கர்ம வினை, 3 விதமான கர்ம வினைகள் முதுகுல சுமந்துருக்காரு. அதுக்கு அவர் என்ன மாதிரி புண்ணியங்கள் செஞ்சிருக்காரா இல்ல கர்மங்கள் செஞ்சிருக்காருன்ற பொறுத்து
அவங்களுக்கு வாழ்வியல் நடைமுறைகள் நடந்துகிட்டு இருக்கும். ஒருவன் வந்து 35 வயசுன்னு சொன்னேன், 35 வருஷத்துக்கு மேல 65 வயசு வாழ போறாருன்னா மிச்சம் இருக்க 30 வருஷம் அவர் என்ன மாதிரி வாழ போறான்றத முன் ஜென்மத்தையும் முன்னோர்கள் செய்த பாவத்தையும் இந்த 35 வருஷம் அவர் செய்த பாவத்தையும் வைத்து தான் மிச்சம் இருக்க 30 வருஷத்தை கொடுப்பவர் சனி. சரிங்களா? அப்ப கஷ்டங்கள் வருது அப்படின்னா அந்த கஷ்டங்களுக்கு நான் அப்ப சொன்ன மாதிரி பரிகாரம் என்பதை முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சுக்காங்க. இன்ன தோஷத்துக்கு தசாபத்தி, இன்ன தசாபத்தில இன்ன தசை இன்ன இலக்கணப்படி ஓடுது அப்படின்னா இன்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத சொல்லி வச்சிருக்காங்க. அது எப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆகம விதிப்படி ஒவ்வொரு 9 கோள்களுக்கும் தகுந்த மாதிரி கணிச்சு இந்த 9 கோள்களோட கதிர்வீச்சு இந்த பூமியில விழுகிற இடத்த அதிகமாக விழுகிற இடத்த கணிச்சு அந்தந்த கோள்களுக்கு தகுந்த மாதிரி கோவிலை கட்டி வச்சிருக்காங்க. அந்தந்த கோவில்ல போய் நாங்க சொல்ற மாதிரி பரிகாரத்தை சரியா செஞ்சுட்டாங்கன்னா அந்த தசாபுத்தி நடந்து அடுத்த தசாபுத்தி வர்றதுக்குள்ள கஷ்டங்கள் குறையும். பரிகாரம் செய்யாதவனுக்கு கஷ்டங்கள் இருக்கும். பரிகாரங்கள் செஞ்சுமே வந்து மனிதர்கள் வந்து இன்னும் வந்து பல கஷ்டங்கள் வந்து பரிகாரங்களை அதுதான் சொல்றேன், முறையான ஜாதக நிபுணர்கிட்ட போகணும். எல்லா பேரும் ஜாதகம் பாக்குறாங்கன்னாக்கா ஜாதகம் பொய்யல்ல, ஜாதகம் பார்ப்பவர் பொய், இதுதான் உண்மை. அப்ப சரியான ஜாதக நிபுணர்கிட்ட போய் சரியாக கணிச்சு சரியான பரிகாரத்தை செஞ்சுட்டா கட்டாயம் தசாபத்தியில வரக்கூடிய கஷ்டங்கள் தீரும். இது யார் சொன்னது, யார் எழுதியிருக்கா அப்படின்னா ஒவ்வொரு சித்தர்களுமே எண்ணியல் வானவியல் பத்தி கணிச்சு பரிகாரங்களை எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு பரிகாரத்தையும் முறைப்படி செஞ்சுட்டா கஷ்டங்கள் கட்டாயம் குறையும். நிழல் கிரகம்னு ராகுவும் கேது வந்து குறிப்பிட்டது. இப்ப நிழல் கிரகம் சொல்லி ராகு கேது என்று சொல்றோம். ராகு கேது என்பது மாய கிரகம், அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. 9 கிரகத்துல முக்கியமாக நம்ம பார்க்கப்படுகிறது ராகு கேது தான். இந்த ராகு கேது செவ்வாய் குரு ஒரு 5 கிரகத்தை வச்சு இந்த மொத்த ஜாதகத்தையும் கிடைச்சிடலாம். மெயின் வந்து சனி, ராகு கேது குரு. குருவோட பார்வை இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். சனியோட தொந்தரவு முன்ஜென்ம பாவம் இருக்கான்னு பார்த்துடலாம். ராகு கேது தோஷம் இருக்கான்னு பார்த்துடலாம். இதுதான் மெயினான ஒருவனுக்கு கஷ்டம் வர்றதுக்கு மெயின் கிரகங்கள். இதை வச்சே கடிச்சு முழுசா கழிச்சிடலாம். ராகு கேது என்பது நல்ல கிரகம், நல்ல கிரகம். எல்லா கிரகமே 9 கிரகமே நல்ல கிரகம் தான். நாம சரியா இருந்தா அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாம, யாருக்கும் துன்பங்கள் தராம, பிற உயிர்களுக்கு வதை பண்ணாம நாம கரெக்டா இருந்தா எந்த கிரகமே நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்ணும். நான் சொல்ற சனி கிரகமும் சேர்த்து 9 கிரகமுமே நல்ல கிரகம் தான். 9 கிரகத்துல சனி கெட்டது, ராகு கேது கெட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவங்கவுங்க செய்யற கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். 7 சனி, செவ்வாய் தோஷம், நாக தோஷம், இது உள்ளவங்க வந்து இல்ல இதை வந்து ஒவ்வொரு இந்த ஜென்ம பாவத்தை வந்து அடுத்த ஜென்மத்துக்கு வரைக்கும் நம்ம என்னன்றத கேட்கணும். 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னு கூட கேட்காம முழுக்க கேட்கணும். அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு தெரியாது. ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஒண்ணு இருக்குது. அதுல இந்த செகண்ட்லன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல வந்து ஒரு 20 குழந்தைகள் வந்து பிறக்குது. அதுல வந்து ஒரு குழந்தையோட வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து நல்லா வந்து ஆயிடுது. மீதி வந்து அதே டைம்ல அந்த இடத்துல பிறந்த குழந்தைகள் வந்து ரொம்ப வந்து கஷ்டத்துக்கு வந்து உள்ளாகுது. ஸோ வந்து அதை வந்து எப்படி வந்து பார்க்கறது? கோள்கள் வந்து 9 கோள்கள் இருக்கு. அது வந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பொதுவானது. அதில் வந்து இந்த மாதத்தில் உள்ளவங்க மட்டும் ஜாதகம் பார்க்கணுன்றது வந்து விதி வந்து இல்லைங்க.